FTFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முத்து என்கிற காட்டான் அப்படின்ற வெப் சீரிஸ் பத்தின மூவி ரிவ்யூ தான். மணிகண்டன் இயக்கத்துல உருவாயிருக்கிற இந்த திரைப்படம் அப்படிங்கிறது விஜய் சேதுபதியுடைய நடிப்புல, விஜய் சேதுபதியுடைய தயாரிப்புல உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் டிராமா கலந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா தான் இந்த திரைப்படம் இருக்கு. இந்த வெப் சீரிஸ் அப்படிங்கிறது ஒரு 10 எபிசோட்ஸை கொண்டு அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்ஸும் தலா 30 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு வெப் சீரிஸா தான் இருக்கு. இந்த வெப் சீரிஸுடைய கான்செப்டே என்ன அப்படின்னாக்க, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய ஒரு கிராமம், ரொம்ப ஒரு குற்ற பின்னணி இல்லாத ஒரு கிராமத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு குற்றவாளி சிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் குற்றவாளிகளை தேடி அலையுது போலீஸ். ஆனா அவங்களுக்கு குற்ற பின்னணி உள்ள நபர்களே அந்த கிராமத்துல இல்லாதது அந்த போலீஸ் ஸ்டேஷனை இழுத்து மூடக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது. அப்படியான ஒரு காலகட்டத்துல தான் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி ஆள் அரவம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு தலை மட்டும்தான் இருக்கு, பாடியை காணோம், பக்கத்துல ஒரு பணக்கட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது. ஒரு 100 மீட்டர் தள்ளி அந்த தலை இருந்துச்சு அப்படின்னாக்க அது வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடும். அப்படிங்கிறதுனால சைலண்டா அந்த தலையை எடுத்து பக்கத்துல வச்சிடுறாங்க. பாடி கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில எடுத்து வச்சிடுறாங்க. ஆனா பாடி கிடைக்கல. அது தமிழ்நாடு மட்டும் இல்லாம அது ஒரு பெரிய நேஷனல் நியூஸா மாறிடுது. அந்த தலைய பார்க்கும்போது தான் தெரியுது அது விஜய் சேதுபதியோடைய தலை. ரொம்பவே ஒரு சிரிச்ச முகத்தோட செத்து போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவருடைய தலை சிரித்த முகத்தோட வெட்டப்பட்டிருக்கு. சரி, எப்படா ஒரு திரைப்படம் தொடங்கறதுக்கு முன்னாடியே அந்த ஹீரோவை கொன்னுட்டு அந்த திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்றீங்க, உண்மையிலேயே பெரிய கட்ஸ் வேணும்பா அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டரை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு முன்னணி ஹீரோ முதல் காட்சியிலேயே செத்து போனது மாதிரியான ஒரு காட்சியோட துவங்குறது அப்படிங்கிறது அவருடைய கதை மீது அவர் எந்த அளவுக்கு கான்பிடன்ட் வச்சிருக்காரு அப்படிங்கறத தான் காட்டுச்சு. ரொம்பவே சுவாரஸ்யமா இந்த திரைக்கதை அப்படிங்கிறது நகர்த்தியிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸ் அப்படிங்கிறது 30 நிமிடங்கள் ஓடக்கூடியதா இருந்தாலும் காட்சிகள் எல்லாமே ரொம்ப மிக நீண்ட காட்சிகளா, அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி பேட்டர்ன்ல தான் இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருந்தாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே ஒரு பொறுமை நிறைந்தவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த வெப் சீரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல இடம்பெறக்கூடிய கெட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறது அந்த கிராமத்துடைய அந்த ஸ்லாங்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தத்ரூபமா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக சில இடங்கள்ல கெட்ட வார்த்தைகளும் பல இடங்கள்ல அந்த வெட்டின தலையோடையும் இருக்கிறதுனால குழந்தைகள் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது அட்வைசபிளா இருக்குங்க. சரி, ஒட்டுமொத்தமா இந்த திரைப்படத்துடைய நகர்வு எதை நோக்கி இருக்கு அப்படின்னாக்க, விஜய் சேதுபதியுடைய தலை கிடைச்சிருச்சு. அவர் யார் அப்படிங்கிறத தேடுதல்ல போலீஸ் இறங்குறாங்க. இதுல விஜய் சேதுபதி யார் அப்படின்னா, ஒரு பல பரிணாமங்கள்ல அவரு டிராவல் ஆயிருக்காரு. அதாவது ஆட்டு புழுக்கைகளை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரைவரா அவர் இருக்காரு. மறுபக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியாவாகவும் இருந்திருக்காரு. அதன் பிறகு ஒரு பெரிய கலைக்கூடத்துல அவர் ஒரு டிரைவரா பணியாற்றிருக்காரு. இப்படி இந்த செயின் லூப் அப்படிங்கிறது நீண்டுகிட்டே போகுது. ஸோ அதனால கடைசி வரைக்கும் அவர் யார் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஆடியன்ஸ் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துச்சு. பொதுவா தமிழ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் நிறைந்த பேட்டர்ன்ல திரைப்படம் எடுத்தா ரொம்பவே விரும்பி பார்ப்பாங்க. இதை ஏன் திரையரங்குல ஒரு 2.5 மணி நேரம் சுருக்கி வெளியிடல அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி படங்களை ஒரு 2.5 மணி நேரம் தியேட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப மெனக்கடல் அப்படிங்கிறது மணிகண்டனுடைய அந்த உழைப்புல தெரிஞ்சுது. சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு முத்து என்கிற காட்டான் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.